ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய ஆண்டவரே சகல நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You are the source of all blessing, O Lord, and O Master, in you we live and we move and we have our whole being, O Master, and we thank you, Lord, for your loving kindness and your mercies, O God, that are new every morning, O Master, and Lord, we thank you. We come to you, Master, O Lord, to look at your word, O Lord. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. இது ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இதோ பல காலங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவரே உயிருள்ளதாய், ஜீவனுள்ளதாய், அசைவாடுகிறதாய், ஆண்டவரே செயல்படுகிறதாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. நன்றி 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 நன்றி. Let these words of God continue to speak to us, O Master. Speak to us, O Lord, and O Master, as we read through the chapters of God, and O Master, and stop and try to understand what it is, O God. And we thank you and we pray that, O Lord, you would, the Holy Spirit would minister unto us, O God. Give us the spirit of understanding, O Master, and O God, and maybe few thousand years of history, O Master, happened few thousand years ago, O Lord, but still, O Master, it has a message for us, O Lord. ஆண்டவரே, அந்த சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஆண்டவரே சம்பவங்கள் என்று சொன்னாலும், இதோ தேவரி கர்த்தருடைய சித்தத்திலே, கர்த்தருடைய திட்டத்திலே, இதோ தேவரீர் ஆண்டவரே அது எங்களுக்கு வேதமாய் கொடுக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு அது எங்களுக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லுகிறோம். இது ஆண்டவரே, we are not in just a simple classroom, Lord. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே உம்முடைய ஆவிக்குரிய இதோ தேவரீர் வகுப்பறையில நாங்கள் ஆண்டவரே நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு நாங்கள் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ராஜா. எங்களுடைய தேவன் தாமே ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை விளக்கி நீர் போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அதே வேளையில ஆண்டவரே எங்களுக்கு தேவையான காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இதோ தேவரீர் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்தினால உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்பி இதோ கர்த்தாவே, இதோ தேவரீர் உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இவை அனைத்தையும் எங்களுடைய மீட்பரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 29வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 1 Samuel chapter 29 29. இன்றைக்கு 29வது அதிகாரமும் 30வது அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம். அடுத்த வாரத்துல கர்த்தருடைய சித்தத்துல நம்ம வரும்பொழுது அந்த 30வது அதிகாரத்தினுடைய மீதி பாதியையும் அதுக்கப்புறம் 31வது அதிகாரத்தையும் பார்த்து இந்த வருஷம் நம்ம முடிக்கலாம். Now let's go to chapter 29. 29வது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். யாராவது ஒருத்தர் இந்த நேரத்துல இந்த முதல் 5 வசனங்களை படிக்கலாம். முதல் 5 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிப்போம். பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேர்வைகளோட போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோட பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவாயிராதபடிக்கு இவன் நம்மோட கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள்.
கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஆக்சுவலா இந்த 29th சாப்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா, 27வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தொடர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இடையில அதாவது 28வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல இருந்து அந்த 25 வரைக்கும் அதர் சைடு, அதாவது சவுல் சைடுல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதாவது இந்த அந்த காலத்துல சினிமா பார்த்துட்டு கதை சொல்லுவாங்க. அதாவது கதை பகுதி பகுதியா ஓடும். ஒண்ணு இந்த ஊர்ல கதை நடக்கும், இன்னொன்னு அந்த ஊர்ல கதை நடக்கும். அது மாதிரி கதை சொல்றவங்க சொல்லுவாங்க, அதாவது இது இப்படி இருக்க அந்த அடுத்த பக்கத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒண்ணு 28வது அதிகாரம் அந்த முதல் 29வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் 28னுடைய அந்த முதல் 2 வசனம் பெலிஸ்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவம். அதுக்கப்புறம் உடனே அந்த 3வது வசனத்திலிருந்து நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இது இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய சம்பவம். அதுக்கப்புறம் திரும்ப 29வது அதிகாரத்துல இந்த 28ல 2வது வசனத்துக்கு அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த 28th சாப்டர்ல அந்த முதல் 2 வசனத்துல நம்ம பாக்குறோம், அந்த ஆகிஸ் த கிங் ஆஃப் பிலிஸ்டைன்ஸ் அவன் கூப்பிடுறான், தாவீது நீயும் உன்னுடைய மனுஷனும் என்னோட கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப தாவீதுக்கு ரொம்ப இது ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை. ஏன்னு சொன்னா, இஸ்ரவேலின் எதிரியோட இப்ப இருக்கிறான். இப்ப இந்த இஸ்ரவேலின் எதிரி என்ன சொல்றான்னு சொன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமா போர் செய்யும்படியாக கூப்பிடுறான். இது நமக்கு சில நேரங்கள்ல ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை. ஆகையினால தாவீது அதுல ரொம்ப கஷ்டப்படுறான். வரணும் சொல்லல, வரமாட்டான் அப்படின்னு சொல்லல. ஏன்னு சொன்னா, அவன் அங்க பெலிஸ்தியாவில இத்தனை வருஷமா அவன் இருந்திருக்கிறான். அவங்களுடைய தயவு ஒரு இடத்தையே நிலத்தையே அவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பெலிஸ்தீன் ராஜா கொண்டு போட்டாலும் போடலாம், இல்லைன்னு சொன்னா நீ எனக்கு துரோகி அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அதே நேரத்துல போனாலும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு விரோதமா தான் போற மாதிரி இருக்கும். ஆகையினால அந்த ஒரு நிலைமையில அவன் ஒரு 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 ஆம்பிகஸ் ஒரு ஆன்சரை சொல்றான். இருந்தாலும் அந்த ஆகிஸ் he was pressing so much on David. அதனால அந்த தாவீது மீன்வாயில அவனுக்கும் ஒருவேளை கூட போகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் என்னோ சொல்லிட்டு தெரியல. சோ இப்ப இந்த 29வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அங்க அந்த அந்த மக்கள் எல்லாம் போயிருக்காங்க. they were already in the place. அதாவது இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மேல இருக்கு ஆபெக் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அங்கதான் இந்த பிலிஸ்டைன்ஸ் மிலிட்டரி ஆர்மி அந்த இடத்துல அவங்க கேம்ப் இருக்கிறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிக்லாக் எங்க இருக்குது, நல்லா ஆல்மோஸ்ட் கீழே இருக்கு, 2/3 கீழே இருக்குது. அங்க இருந்து அவங்க மேல போயிட்டு அந்த ஆபேக்ல போயிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஆக அப்படி அங்க இருக்கும் பொழுதுதான், அவ்வளவு தூரம் போன பிறகு இந்த 5 லீடர்ஸ் ஆர் 5 லார்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ தாவீது ஒருவேளை இந்த சூழ்நிலையில எல்லாத்துலயும் ஒருவேளை ஒரு பெரிய ஹோப்போட அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த ஹோப் வெளியில யாருக்கும் அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஒரு உள்ளத்துல ஐயோ எப்படியாவது ஆண்டவர் என்ன இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிச்சுட்டா நல்லா இருக்குமே, இந்த யுத்தத்துக்கு போகாதபடிக்கு விடுவிச்சா நல்லா இருக்குமே, அது அவங்க வாயில இருந்தே வந்துட்டா நல்லது, சரி நீங்க வரலன்னா பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் ஜெபம் பண்ணானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஸ்டில் அவன் ஜெபித்தாலும் ஜெபிக்கலனாலும் ஆண்டவருக்கு தெரியும் தாவீது இந்த ஆர்மியோட போகக்கூடாது. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி அகைன்ஸ்ட் ஹிஸ் ஓன் கண்ட்ரி. அவனுடைய சொந்த தேசத்துக்கு விரோதமாக அவன் போகிறபடினால அவன் போகக்கூடாதுன்னு ஆண்டவரும் அறிவார். ஆகையினால இந்த சூழ்நிலையில இந்த ஆகிஸுக்கும் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய
இந்த 5 லார்ட்ஸ் இந்த இந்த 5 பட்டணங்களுடைய அந்த தலைவர்கள் அவங்களுக்கும் என்ன செய்யுது, ஒரு பெரிய ஆர்குமெண்ட் அந்த இடத்துல உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த முதலாவது வசனத்துல நம்ம அந்த அந்த அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கிறோம். அதாவது இந்த ஆபெக் அப்படின்ற இடம் என்னன்னு சொன்னா இந்த பெலிஸ்தியர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அந்த இடம் வந்து அவங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் பிளேஸ். ஏன்னு சொன்னா நம்ம வந்து 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த 4:1 யாராவது ஒருத்தர் படிங்க. 1 சாமுவேல் சாப்டர் 4:1. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். அப்ப இது வந்து யூசுவலி ஐ திங்க் அவங்க அதுதான் அவங்களுடைய வார் ஸ்டார்டிங் ஏரியாவா இருக்கும், கேம்பிங் ஏரியாவா இருக்கும். அவங்களுடைய ஒருவேளை இந்த காலத்துல மிலிட்டரி பேஸ் சொல்ற மாதிரி ஒரு மிலிட்டரி பேஸா இருந்திருக்கலாம். ஆக அந்த இடத்துலதான் வந்து ஏறக்குறைய திஸ் ஹேப்பன்ட் 90 years ago, ஏறக்குறைய 90 வருஷத்துக்கு முன்னால இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து இந்த ஏலியினுடைய மகன்கை போன அந்த யுத்தத்துல பெலிஸ்தருடைய கைக்கு போனது. சோ அந்த அதே இடத்துல இவங்க மறுபடியும் போய் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப வந்து இந்த லார்ட்ஸ் ஆஃப் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல நம்ம பாக்குறோம். இஸ்ரவேலினுடைய பெலிஸ்தியருடைய அதிபதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். வழக்கமா இந்த பெலிஸ்தியருடைய அதிபதிகள் சொன்னா அவங்க வந்து யூசுவலி there are 5 people. ஏன்னா 5 cities. 6வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 1 சாமுவேல் 6:4. அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டேலிகளும் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் 16 to 18 நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் வந்து இந்த 5 பத்திய ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால இந்த அதாவது பெலிஸ்தியாவில வந்து தமிழ்ல இருக்கு 5 ராஜதானி பட்டணங்கள், அதாவது பிரைம் சிட்டிஸ். அந்த 5 சிட்டிஸ்க்கும் 5 லார்ட்ஸ், அதாவது அதிகாரிகள் இல்ல ஆளுகை செய்யறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப 3வது வசனத்துல வரும்போதுதான் அவங்க கேக்குறாங்க, அந்த 5 பேரும் கேக்குறாங்க. ஏன்னு சொன்னா இவர்கள் வந்து எப்படி போறாங்க, போகக்கூடிய அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா பெலிஸ்தருடைய அதிபதிகள் 100ம் 1000மான சேர்வைக்காரர்களோட போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோட பின்தண்டில் போனார்கள். சோ இப்ப எப்படின்னு சொன்னா ஆக்சுவலா இந்த 5 மெம்பர்ஸ் ஃபெடரேஷன் டைப் ஆஃப் ஆர்மி அதுதான் வந்து முன்னாடி போகுது. அது வந்து இட்ஸ் a huge large army. ஆனா இந்த ஆகீஸ் பின்னாடி போறான். இந்த ஆகீஸ் பின்னாடி போகும்பொழுது ஒருவேளை ப்ராபப்ளி ஆரம்பத்துல இவங்க வந்து ஏன்னா இவங்களுடைய நம்பர் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தாவீது கூட வரத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஒன்ஸ் அந்த கேம்புக்கு போயிட்டு எல்லாம் செட்டில் ஆயிட்டு அவங்க ப்ராபப்ளி தே மைட் ஹவ் செக்ட் அண்ட் வெரிஃபைட் எவ்ரிதிங். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல டேவிட் அவனுடைய கூட இருக்கக்கூடிய அந்த 600 பீப்புள் அங்க இருக்கிறத வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்துட்டு தான் அங்க கேக்குறாங்க இவங்க என்னத்துக்கு, இந்த எபிரேயர் என்னத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த ஆகீஸ் கிங் சொல்றான், இவன் வந்து இத்தனை வருஷமும் என்னோட கூட இருந்தாங்க, ஆகையினால இவங்ககிட்ட ஒரு குற்றமும் கிடையாது. சோ அதனால இவர்கள் வந்து நமக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So, but the bottom line is these 5 lords were not happy and comfortable with David's accompaniment. So it seems that it was only Achish favored David in all the Philistine land. ஆக இந்த மொத்தத்துல பார்க்கும்போது இந்த ஆகீஸ் மட்டும் ஏதோ காரணத்துக்காக அவன் வந்து இந்த தாவீத வந்து ஃபேவர் பண்ணிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, தாவீது ஈவன் டேவிட் வாஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் டு ஹிம். போன சாப்டர்ல போன வாரம் பார்த்தோம். அவன் வந்து அதாவது அவன் அந்த பெலிஸ்தியருடைய பட்டணங்களையே போய் கொள்ளடிச்சிட்டு அவன் வந்து ஆகீஸ் கிட்ட வந்து நான் வந்து யூத பட்டணங்களை கொள்ளடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து
அந்த ஆகியஸுக்கு உண்மை இல்லாதவனா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம், ப்ராபபிளி ஒருவேளை இது காட்ஸ் ப்ராவிடன்ஸ் சொல்லாமா, தாவீதை இந்த குறிப்பிட்ட காலத்துல அவனை பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட எதிரிகள்ல தான் ஒருத்தன் ஒருவேளை நம்ம பச்சையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு 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 மடத்தனமா இந்த தாவீதை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால இந்த தாவீதுக்கு அந்த இடத்துல ஒரு பிழைப்பு வழி வசதிகள் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். பட் அந்த மற்ற 5 தலைவர்களுக்கும் இதுல சம்பந்தமே இல்லை. ஆகையினால ஃபைனலி நம்ம என்ன பாக்குறோம், அவங்க சொல்றாங்க இவன் போயிட்டு அவன் தன்னுடைய ராஜாவோட he will reconcile himself to his master, அவனுடைய எஜமானனோட அவன் என்ன செய்ய போறான், அவன் ஒன்ஸ் அங்க பார்த்த உடனே என்ன செய்வான், அவனோட கூட அவன் ரெக்கன்சைல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால இந்த 5 பேரும் பயப்படுறாங்க. கட்டாயமா அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 5வது வசனத்துல அதுக்கு ரீசன்லாம் சொல்றாங்க. ஏன்னா this fellow and he is very much fond of the heads of Philistines, பெலிஸ்தியருடைய தலைகளின் மேல இவனுக்கு அதிக ஆர்வம் உண்டு. ஆகையினால நம்ம அதாவது கோலியாத்தினுடைய தலையை வெட்டினவன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது அப்ப 6வது வசனத்துல இந்த ஆகஸ்ட்க்கு he had no other choice. ஏன்னு சொன்னா அவனுக்கு இட்ஸ் லைக் நம்ம கண்ட்ரியினுடைய பிரசிடென்ட கொண்டவனை நம்ம நம்ம அவனோட நம்ம ஃப்ரெண்ட்லியா போலாமா, இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியா போலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த இடத்துல அவங்க கேக்குறாங்க. சோ ஃபைனலி அவங்களுடைய கிரேட் ஹீரோ கொண்டு போட்டவனோட நீ அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னதையும் அதுக்கு மேல ஆகியஸுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆகியனால இருந்தாலும் தாவீதை கூப்பிட்டு சொல்றான், நீ உத்தமன் என்றும் பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமா இருக்கிற என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் சேர்ந்த இந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் உன்னில் ஒரு பொல்லாப்பு காணவில்லை, ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையினால பாட்டம் லைன் என்ன பாக்குறோம், கடைசியில அந்த இடத்துல தாவீது அவனுடைய மக்கள் திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். So the strong opposition by the 5 lords to drop David was a blessing in disguise, and it should be seen as the act of God to save David from a great trouble. ஆக இந்த 5 பேரு தாவீதுக்கு எதிரா வருகிறது இதுவும் ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நடத்துதல். ஒருவேளை இவர்கள் தாவீதை வெறுக்கிறது அது தாவீதுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, அது தாவீதுக்கு அது ஒரு சாதகமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆகையினால காரணம் தாவீது he would have been rejected by Israelites. ஒருவேளை தாவீது உண்மையாவே இந்த பெலிஸ்தியரோட ஆக்கியஸோட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அங்க போயிட்டு இஸ்ரவேலை தான் கொண்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா நாளைக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவனை கட்டாயம் ராஜாவா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால அவங்க கம்ப்ளீட்டா இவனை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. ஆன் தி அதர் ஹேண்ட் defecting Philistines in the middle of the war would have portrayed him to the world as an unprincipled king. இவன் ஒரு பிரின்சிபலே இல்லாத, ஒரு நாளைக்கு இந்த அலையன்ஸ்ல இருப்பான், இன்னொரு நாள் அந்த அலையன்ஸ்ல இருப்பான். அது மாதிரி ஒரு அன்பிரின்சிபல்டு அலையன்ஸ் பண்றவன் அப்படின்ற ஒரு கெட்ட பேரு வந்துரும். ஆகையினால thank God, praise God that this 5 lords they opposed David's accompaniment in their or David's involvement in their war against the Israel. ஆகையினால verse 11ல பாக்குறோம், David returned to the land of Philistines. Philistine went up to Jezreel. இந்த இடத்துல here the actions split into 2 in the next 2 chapters. இப்ப இந்த 11வது வசனத்தோட 12வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய அது ஒரு ஸ்டோரி, அதாவது தாவீதினுடைய ஸ்டோரி, டேவிட் ஸ்டோரி இன் Philistines land.
அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்தை நம்ம பாக்குறோம். 31வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா the war against, அதாவது war between Philistines and Israelites அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதனால இது இந்த சம்பவம் அப்படியே மறுபடியும் அகைன் இந்த ஸ்டோரியை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப 30வது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். சாப்டர் 30. அதுல முதல் 6 வசனங்களை மேபி 2 வசனமா படிக்கலாம். முதல் 6 வசனத்தை. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பேசேஜ் இது. அதாவது இந்த மேத்யூ ஹென்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய அதை அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் அந்த பேசேஜ் படிங்களேன். இட்ஸ் நாட் மாடர்ன் இங்கிலீஷ், மேபி மோர் தென் 100 years ஓல்ட் இங்கிலீஷ். அதனால ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் கோ ஃபார் அஸ். யாராவது ஒருத்தர் படிங்க. When we go abroad in the way of our duty, we may comfortably hope that God will take care of our families in our absence, but not otherwise. If when we come off a journey, we find our abode in peace and not laid waste, as David here found his, let the Lord be praised for it. David's men murmured against him. Great faith must expect such severe trials, but observe that David was brought thus low only just before he was raised to the throne. David encouraged himself in the Lord his God. His men fretted at their loss. The soul of the people was bitter. Their own discontent and impatience added to the affliction and misery. But David bore it better, though he had more reason than any of them to lament it. They gave liberty to their passions, but he set his graces to work. And while they dispirited each other, he, by encouraging himself in God, kept his spirit calm. Those who have taken the Lord as their God may take encouragement from him in the worst times. அதாவது இப்ப இந்த முதலாவது வசனத்துல என்ன பாக்குறோம்னு சொன்னா, அமலேக்கைட்ஸ் had invaded. அவங்க திரும்பி வரும்பொழுது everything was not at peace. ஏதோ கம்ப்ளீட்டா அந்த சிட்டியே அந்த சிக்லாகே கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எரிச்சிட்டாங்க. பட் அகெயின் இட்ஸ் லைக் an act of God. என்னன்னு சொன்னா, they took all the people in that place, from that place. அவங்கள they did not kill. இதுல ஒண்ணு என்ன பாக்குறோம்னா, ஏன் அமலேக்கைட்ஸ் இத செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மேபி an act of retaliation. ஏன்னா அந்த 27வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், டேவிட் போய் அமலேக்கியரை அட்டாக் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் இவன் கொண்டு வந்துடுறான். பட் அவன் கையில கிடைச்ச எல்லாரையும் சாகடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பட் வேற இவங்க எல்லாவற்றையும் சுட்டரிச்சுட்டு ஆடு மாடுகளை உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உயிரோட அப்படியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒருவேளை ஈஸிலி they could have killed
killed. அவங்க சாகடிச்சிருந்திருக்கலாம். பட் அகைன் இட்ஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். இன்றைக்கு ஒருவேளை அதுதான் இந்த மேத்யூ ஹென்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில when everything is all right, as we believe in God, when something happens, always we must know that, we should know that God will not let anything happen, particularly the things that are not supposed to happen. அந்த இடத்துல எல்லாரும் செத்துருக்கலாம், பட் இவ்வளவு நடந்துச்சு, சிட்டியே எரிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் அந்த அவங்களுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் உயிரோட அங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஈவன் if we have to go through certain trials and certain troubles, நம்ம அறிய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் முற்றிலுமாக சர்வ சங்காரம் செய்ய மாட்டார். ஆண்டவர் விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு if it is a test of trial of faith, ஒரு even if it is a chastisement, நம்ம ஆண்டவர் ஒரு கண்டிக்கிறதாய் இருந்தா கூட ஆண்டவர் முற்றிலுமா எல்லாத்தையும் அவர் அழிக்காத ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த சோதோம் கொமோராவை அழிக்கும் போது கூட அந்த இடத்துல ஒருவேளை 10 பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு கூட்டத்தை கொண்டு வர்றார். அதே போல அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு வர்றார். நோவனுடைய காலத்துல அந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் வரும் பொழுது தேவன் சர்வ சங்காரம் செய்யாத ஒரு தேவன். ஆக எதை பாதுகாக்கணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் கட்டாயமா அவர் பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருப்பார். அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய பாஸ்போர்ட் மற்ற காரியம்லாம் வீடு இருந்தாலும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை சேஃப்டி லாக்கர்லயோ இல்ல எவ்வளவு பத்திரத்துல வைக்கணுமோ அவ்வளவு பத்திரத்துல முக்கியமானதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை உருவாக்கின தேவன், நம்ம மீது கரிசனையோடு கூட இருக்கக்கூடிய தேவன், எதை அக்னி சோதனைக்கு ஒப்பு கொடுக்கணும், எதை ஒப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆகையினால அந்த இடத்துல அவர்கள் இப்படி கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவர்களை உயிரோடு கூட பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த இடத்துல அதாவது இப்ப இவங்க டிராவல் மேல அந்த ஆப்பேக்ல இருந்து இந்த சிக்லாக் வர்றதுக்கு அபவுட் 50 மைல்ஸ், 50 மைல் 80 கிலோமீட்டர். அதாவது ஈவன் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பைசைக்கிள், ஒரு சைக்கிள் கூட அவங்களுக்கு இருந்திருக்காது. அவங்க எல்லாரும் நடந்துதான் வந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய போர் ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு மிலிட்டரி பர்சனல் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் அவங்களே தூக்கிட்டு 50 மைல் தூரம் நடந்து வந்த அந்த டயர்ட். ஏன்னா it took 3 days பைபிள் சேஸ், 3 நாட்கள் கழித்து அவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வசனத்துல பாக்குறோம். 3 நாள் கழிச்சு டயர்ட் ஆகியோ நம்முடைய மனைவிமாரெல்லாம் நமக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒன்றுமே இல்ல, யாரும் இல்ல, இருந்த எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பெரிய வேதனை இருந்திருக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த இடத்துல கரெக்டா இந்த 3 நாள் இல்ல 3 நாள் வந்தாங்க, இங்க இருந்து போகிறதுக்கு ஒருவேளை அப்படின்னா இன்னொரு 3 நாள் ஆயிருக்கும். இந்த 6 நாட்களுக்குள்ள இந்த அமலேக்கியர் என்ன செய்யறாங்க, கரெக்டா இவங்களை ரிட்டாலியேட் பண்றதுக்கு இல்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாத ஒரு நேரத்துல கரெக்டா காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதுல இருந்து என்ன பாக்குறோம்னா, since the time David attacked Amalekites, David looted Amalekites. These people were looking for an opportunity and looking for a particular time in which the men or the defense will not be there. அதாவது எதிர்த்து போர் செய்யறவங்க அங்க இல்லாத நேரம் எது, நாள் எதுன்ட்டு ஒருவேளை அவங்க ஸ்பை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்களோ தெரியல, இல்ல எந்த விதத்துல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போனது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. கரெக்டா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு டேவிட் அவங்களுடைய மென் இங்க இல்ல அப்படின்னும் போது உடனே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என்ன செய்துட்டாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கணும்னாலும் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல நம்ம பிசாசின் மீது நம்ம ஜெயம் பெறுகிறோம். அதாவது நம்ம பாவத்தின் மீது நம்ம ஜெயம் பெறுகிறது கூட பிசாசு அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறோம்.
ஏன்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பாவத்துல வச்சிருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன இருக்காதுன்னா தேவனுடைய நாம நம்ம வாழ்க்கையில மகிமைப்படாது. நம்ம வந்து சுவிசேஷத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவா நம்ம இருக்க முடியாது. அதனால பல விதத்துல நம்மை வந்து பாவத்துல அடிமையா வச்சிருக்கிறது பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல இருந்து அவனோட நம்ம போரிட்டு நம்ம அந்த பாவத்தோட மாம்சத்தோட போரிட்டு நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்வான்? டைம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓகே, இத எந்த நேரத்துல உன்னை மறுபடியும் உன்னை நான் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒருவேளை இந்த வசனம் வந்து கரெக்டா இதுக்கு பொருந்துமோ இன்னும் சொல்லல தெரியல. ரோமன்ஸ் 7 இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தாவீது சொல்றான், இந்த கற்பனையானது சமயம் பார்த்து என்னை வஞ்சித்தது. கற்பனையானது the law by looking for an opportunity or the time and it deceived me என்ன வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அதனுடைய விளக்கத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. if it is not the appropriate, let's leave it. ஆக இங்கே நம்ம பார்க்கக்கூடியது இத வந்து இப்ப இந்த 2 வசனத்துல அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த 4வது வசனத்துல அங்க என்ன பாக்குறோம்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்க அழுறாங்க. They cried. They kept on crying until they could not cry. அவங்க வந்து அழ முடியாம போகிற வரைக்கும் அவர்கள் வந்து அழுது கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னு சொன்னா இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் திங், ஹியூமன்லி ஸ்பீக்கிங், வேர்ல்ட்லி ஸ்பீக்கிங், இட்ஸ் a வெரி அன்பார்ச்சுனேட் திங். ஏன்னு சொன்னா அங்க போனா அந்த யுத்தத்தையும் செய்ய முடியல. நல்லவேளை தேங்க் காட் அந்த ஆள்கள்லாம் வந்து இவங்களை வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி போகல அப்படின்னு சொன்னா இன்னும் நாட்கள் ஆக ஆக என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. சோ ஆக இப்படி அவ்வளவு டயர்ட்னஸ்ல இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கொடுமையான ஒரு வேதனை அவர்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். So they lifted up their voices and wept until they had no more power to weep. அதுதான் இப்ப என்ன செய்யறாங்க, இந்த 600 பேரும் ஒருமித்து together they face the situation. ஒன்னா சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவர்கள் வந்து அந்த சூழ்நிலையை இந்த 4வது வசனத்துல சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பட் immediately verse 6ல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, now David was greatly distressed for the people spoke of stoning him because the soul of all the people was grieved, every man for his son and his daughters, but David strengthened himself in the Lord his God அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த முதல்ல என்ன பாக்குறோம்னா, they spoke of stoning him. இமேஜின் பண்ணுவோம், ஒரு 600 பேர் இருக்கிறாங்க, அங்க டேவிட் இருக்கிறான். ப்ராப்ளி பார்க்க போனா டேவிட் வந்து இஸ் த கமாண்டர் இன் சீஃப், இவனுடைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அங்க இப்படி இருக்கும் பொழுது தாவீதுனுடைய மனைவியும் தான் 2 மனைவிகளும் தான் போயிட்டாங்க. எல்லாருக்கும் நடந்தது போல தாவீதுக்கு நடந்தது போல எல்லாருக்கும் நடந்தது. ஆக இந்த சூழ்நிலையில ஒன்னா சேர்ந்து அழுதவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து இந்த தாவீதை நம்பி வந்ததுனாலதானே நமக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, டக்குன்னு என்ன செய்யறாங்க, தாவீதையும் தங்களையும் ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. தாவீதை ஐசோலேட் பண்ணிட்டு இப்ப இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவனை நம்ம கல்லெறிஞ்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்லெறிந்து நம்ம கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து அப்ப தாவீது வந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ டேவிட் வாஸ் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையில அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த வேதனை எதனால தாவீதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த மனுஷர். இப்ப he had double pain or he had to face a double situation. 2 சூழ்நிலையை இப்ப அவன் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு பக்கம் இழந்து போன
துக்கம், வேதனை, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவர்களால வரக்கூடிய தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களாலே வரக்கூடிய நெருக்கம் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால he was so much distressed. So now there is a division among them, and the people came against the leader David, even to the extent of plotting to kill him, and the people spoke of stoning him. For David it is grief through Amalekites plus distress through his own people's plot to kill him. So grief and distress. மற்றவங்களுக்கு வெறும் கிரீஃப் மட்டும் தான் இருக்கு. இவனுக்கு என்னன்னா இப்ப கூட அதோட சேர்ந்து நெருக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So the people, likely David's soldiers, turned the energy of their grief to threats of assassination. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு when we are done justice, நமக்கு யாரோ அநீதியை நடத்திருக்கிறாங்க, இல்ல நமக்குள்ள நம்முடைய குடும்பத்துல இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு துக்கத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிச்சுவேஷன் நமக்குள்ள ஒரு அன்வான்டட் பவரை கொடுக்கும். பவர்லெஸ்ஸா இருப்போம், பட் அட் த சேம் டைம் அது நமக்குள்ள ஒரு அன்வான்டட் பவரை அது உண்டு பண்ணும். எய்தர் அந்த பவரை நம்ம சப்ரஸ் பண்ணி என்ன செய்யணும், கடவுளோட ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். இல்லன்னு சொன்னா என்ன செய்வோம் சொன்னா அந்த பவரை நம்ம என்ன செய்வோம் சொன்னா அதை we will put that unwanted power into action, then we will end up in doing unwanted things. தேவையில்லாத காரியங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு கூட்டம், ஒண்ணு இந்த 600 people, another கூட்டம் இந்த டேவிட், இந்த ரெண்டு குரூப்ல என்ன பாக்குறோம்னு சொன்னா இவர்களுக்கும் அந்த ஒரு வேதனை இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம பார்ப்போம், அதாவது ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு செஞ்சுட்டாங்க, உடனே எப்படி நம்ம ரிட்டாலியேட் பண்ணலாம். சோ அவுட் ஆஃப் அவர் லாஸ் we get an energy. அந்த எனர்ஜினால என்ன செய்யறோம்னு சொன்னா ரிட்டாலியேட் பண்ணணும், பழி வாங்கணும், நம்ம அடுத்தது பதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம். தட் இஸ் ஹியூமன், நார்மல். அதுதான் இந்த 600 பேருக்குள்ள இருக்கிறது. ஏன் நமக்கு இந்த பிரச்சனை, எதனால நமக்கு இந்த வேதனை, இந்த தாவீதுனால தானே, ஆகையனால இவனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த வேதனையினால என்ன செய்யறாங்க, தாவீதை கொல்ல போறாங்க. ஆகையனால இந்த இடத்துல தாவீது அவனுக்கு அப்ப அந்த நெருக்கம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப தாவீதும் அவங்க தாவீதை கொல்ல போறான் அப்படின்ன போது தாவீதும் அவங்களுக்கு எதிராக எதையாகிலும் செய்ய ஆரம்பிச்சிருந்தா இவங்களும் அழிஞ்சு போயிருந்திருப்பாங்க, இவங்களுடைய மனைவி பிள்ளைகளும் அழிஞ்சு போயிருந்திருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கும், எதுவுமே இல்லாம போயிருந்திருக்கும். தாவீது ஒரு வார்த்தை பேசிருந்தான்னா தாவீத கல்லெறிந்து கொண்டுட்டு இருப்பாங்க. கல்லெறிஞ்சு கொண்டுட்டு இவங்க 600 பேர் இவங்க வாட்டில இவங்க வழியை பார்த்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா இவங்க நியர் சர்வன்ட்ஸ் தான். அதனால இவங்களுக்கு பெரிய அந்த ஃபேமிலி அதெல்லாம் இருக்காது. ஏன்னா இவங்க ஆக்சுவலா இவங்க தாவீதனுடைய ஒரு கைக்கூலிகள் மாதிரி தான், தாவீது கிட்ட ஒர்க் பண்றதுக்காக வந்தவனுங்க. அதனால இவங்க பாட்டுல போயிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, எதுவும் கிடையாது, இவங்க பாட்டுல போயிட்டே இருந்துருவாங்க. ஆகையினால இந்த இடத்துல அந்த ஒரு நிலைமை. பட் எல்லாருமே அப்படிப்பட்டவங்க கிடையாது. தாவீதுக்கு உண்மையானவங்க எவ்வளவு பேரு இருக்கிறாங்க, அதுல இல்லைன்னு சொல்வதற்கு கிடையாது. ஆனா இந்த ஒரு நிலைமையில நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, தாவீது அவன் தன்னை பலப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆக அவர்களுக்குள்ள வேற ஒரு பலன் இருந்துச்சு. ஆனா தாவீது என்ன செய்யறான், இந்த பலத்தினால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக இது மனுஷ பலம், மனுஷ பலத்தினாலே ஒண்ணும் செய்ய முடியாது. So this was a great test for David's leadership quality. அவனுக்கு அந்த லீடர்ஷிப், லீடரா இருக்கிறானே, அதுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய டெஸ்ட். ஒண்ணு வீரத்தோட என்ன நீங்க எப்படி கொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தாவீது வீரம் பேசிருந்தான்னு சொன்னா அந்த இடத்துல காரியங்கள் தவறாய் போயிருந்திருக்கும். ஆனா அதாவது ஒரு லீடர் அப்படின்றவன் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஒரு அதாவது தலை நிமிர்ந்து மார்த்தட்டி நின்று கொண்டு இருக்க கூடாது. அதுதான் இந்த இடத்துல தாவீதை பாக்குறோம். தாவீது அப்படின்னு சொன்னா இந்த 600 பேரை விட
தாவீது எந்த விதத்திலும் வந்து உயர்ந்தவனாக ஆயிருந்திருக்க முடியாது. ஆகையினால அவர்கள் அறியாமையினால செய்கிறாங்க. தாவீது என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் instead of arguing or fighting back, used this occasion to strengthen himself in the Lord his God. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவங்களோட ஆர்கியூ பண்ணவோ இல்லைன்னு சொன்னா, அவர்களுக்கு எதிராக ஒருவேளை யாரெல்லாம் என் பக்கம் வரீங்க, ஏன் இத்தனை பேர் போனீங்க, ஏன் என்ன செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இன்னொரு வாரம் இவங்களுக்குள்ள உருவாக்காதபடிக்கு அவனுடைய நோக்கம்லாம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம we are at last, அது ஸ்பெஷலி நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோம். சோ இப்ப அவசியமானது என்னன்னு சொன்னா, நம்முடைய குடும்பங்களை மீட்கணும். அப்ப குடும்பத்தை மீட்கணும்ன்றது முக்கியமா, இந்த 600 பேர் நம்ம கொல்ல போறன்றாங்களே, இதை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம போர் செய்ய போகிறது அவசியமா? அப்படி பார்க்கும்பொழுது தாவீது என்ன செய்யறான்? ஆல்ரெடி he was isolated, now David secluding himself. அவன் தன்னை என்ன செய்யறான்? தன்னை பிரித்து எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான்? அவங்க எல்லாம் இவனை கல்லெறிந்து கொல்றதுக்குன்ட்டு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க உலக பிரகாரமா. தாவீது தன்னை தனியா எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக he forced himself for a quiet time with the Lord. யாராவது சங்கீதம் 131 முதல் 3 வசனங்களை படிக்கலாம். Psalms 131 first 3 verses. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிவே உள்ளவையிலும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருக்கிறார்கள். ஒருவேளை இது இந்த சம்பவத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இது எனக்கு ஞாபகம் வந்தது. இதுல என்ன பாக்குறோம்னா, விசேஷமா அந்த முதல் வசனத்திலையும் 3வது வசனத்துல சொல்றான், ஆண்டவரே நான் I cannot boast myself. நான் இந்த மனுஷர்களுக்கு முன்பாக நான் போஸ்ட் பண்ணிட்டு நான் இருக்க முடியாது. நான் தாழ்மையா இருக்க வேண்டிய, அதனால நான் தாழ்மைப்படுகிறேன். I decrease myself. என்னை ஹம்பிள் பண்றேன் ஆண்டவரே, என்னை ஹம்பிள் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க 3வது வசனத்துல சொல்றான், தாயின் பால் மறந்த பிள்ளையை போல என்னுடைய ஆத்மாவை நான் தேற்றிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். என்னன்னா, எனக்கு வேதனைகள் பொங்கி எழுகிறது, எனக்கு ஒரு டிப்ரெஷன் வருது, இந்த சூழ்நிலையினால வேதனைகள் இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் கூட ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப், என்னையே கண்ட்ரோல் பண்ணுகிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அதாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன அப்படின்னு சொன்னா, we should know how to quieten ourselves. நம்ம எப்படி அமைதிப்படுத்திக் கொள்ளுகிறது? கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். எது வரும்பொழுது என்னுடைய ஆத்மாவை நான் அப்படியே அமர பண்ண வேண்டும். ஆனா அது இட் இஸ் நாட் ஹியூமன், இட்ஸ் அது ஒரு ஸ்பிரிச்சுவல், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர். சாதாரணமா இட்ஸ் நாட் குவைட் நேச்சுரல். அது மாம்சத்துல வழக்கமா நேச்சுரலா செய்யறது நான் ஒண்ணு பேசினா நீங்க ஒண்ணு பேசுவீங்க, இல்ல நீங்க ஒண்ணு பேசினா நான் ஒண்ணு பேசுவேன் அப்படின்றதுதான் that's what a human. ஆனா டேவிட் என்ன செய்யறான்? என்ன ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப், ஐ குவைட்டன் மை செல்ஃப், என்னையே நான் குவைட் பண்ணிக்கிறேன். அந்த குவைட் பண்றதுனால 2 காரியம் நடக்குது. worst thing நடக்காதபடிக்கு நம்ம தடுக்கிறோம். இன்னொன்னு என்ன செய்யறோம்னா, we gain strength. அந்த நம்மை அமைதிப்படுத்திக் கொள்கிறது அநேக நேரத்துல அது நம்முடைய பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மை அடக்கி கொள்ளுகிறது நம்முடைய பலம். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய பலன். அதுதான் இந்த இடத்துல தாவீது அவனுடைய காரியத்துல நம்ம கண்டு கொள்ளக்கூடியது. So if you don't possess or receive the right kind of strength from the Lord, then the wrong kind of strength that is created by the situation we face will cause us to engage in an untoward action. அதாவது தேவனிடத்திலிருந்து நல்ல பலத்தை, நல்ல ஸ்ட்ரென்த்தை, டிவைன் ஸ்ட்ரென்த்தை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை நம்ம வாங்கல அப்படின்னு சொன்னா, நம்ம சூழ்நிலையினால நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ராங் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் பவர் என்ன செய்யும் சொன்னா, நம்ம ஒரு
அவசியமில்லாத காரியங்களை செய்வதற்கு நம்மை நடத்துகிறதாய் காணப்படும். சோ அது மட்டும் இல்ல, அதாவது வேத ஆசிரியர்கள் நம்புறாங்க இது இந்த சூழ்நிலையில, அதாவது இவன் காத்திருந்து தேவனிடத்துல பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்துல அவன் ஜெபித்த ஜெபம், எழுதிய பாடல் சங்கீதம் 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. பட் அநேக வேத ஆசிரியர்கள் அதை நம்புறாங்க. இப்ப நம்ம அதை படிக்க தேவையில்லை. நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அப்படி என்ன அளவுல கனெக்ஷன் இருக்குது, கனெக்ஷனே இல்லைன்னாலும் ஒருவேளை நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது தாவீது எந்த விதத்துல அதுல தேவனுக்குள்ள பலன் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 7 இருந்து 15 வரைக்கும் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் 7, 8, 2 வசனங்களை படிங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த இடத்துல தாவீது அது மட்டும் இல்ல, தன்னை தேர்ச்சி கொண்டது மாத்திரமல்ல, இப்ப என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நடக்கிறது என்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கட்டும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் த லார்ட் அண்ட் ஆஸ் அ லீடர் வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். அப்ப என்ன செய்யறான், அந்த அபியத்தார் என்கிற அந்த ஆசாரியனை கூப்பிடுகிறான். ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இந்த 22nd சாப்டர்ல எப்படி சால் இந்த நோப்ல இருந்த எல்லா பிரீஸ்டுங்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் கொண்டா. ஒரே ஒருவன் இந்த அபியத்தார் மட்டும் ஒரு ஏபோத்தோட அவன் தப்பித்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆகையினால இந்த பிரீஸ்ட் இவன் தான் ஒன்லி பிரீஸ்ட் அலைவ், ஒரு உயிரோடு கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசாரியனாய் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் his ephod was the only one left. அந்த அவன் கையில இருக்கக்கூடிய அந்த ஏபோத் ஒண்ணு மட்டும்தான் மீதியாய் இருக்கக்கூடியது. அகைன் மறுபடியும் தாவீது டேவிட் makes use of the God given way to know the will of God by using the ephod for the second time since Abiathar joined him. அதாவது ஏற்கனவே 23வது அதிகாரத்துல அவன் என்ன செய்யறான், அந்த ஏபோத்தை உபயோகப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றான். மறுபடியும் இதே இடத்துல அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறான். சோ டேவிட் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட், தேவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். நம்ம நல்லா கவனிச்சோம் சொன்னா, போன வாரம் பார்த்தோம் சவுல் யுத்தத்துக்கு போலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படியாவது வெளிப்படுத்துவாரா அப்படின்னா வேதம் சொல்லுற அதுல நம்ம படிச்சோம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவும் பேசல, அவர் ஏபோத்தின் மூலமாகவும் பதில் கொடுக்கலன்னு பாக்குறோம். பட் இந்த இடத்துல 8வது வசனத்துல பாக்குறோம், தாவீது அந்த ஏபோத் மூலமா அதை ட்ரை பண்ணும்பொழுது ஆண்டவர் அங்கே அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அனுமதி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, இப்ப தீர்க்க தரிசனம் வருகிறது. ஒருவேளை அசரீரி சத்தமா, டிவைன் அதாவது வானத்திலிருந்து வந்த சத்தமா, இல்லைன்னா அபியத்தார் மூலமா ஆண்டவர் பேசினாரா, இல்லைன்னு சொன்னா தாவீது மூலமாவே ஆண்டவர் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல எப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. பட் there is a prophetic word also. ஆக ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் பேசுகிறாரு. நீ என்ன செய்வா, அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், யூ வில் ரெக்கவர் ஆல் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். So even though it seems normal to pursue the enemy, David did not pursue the enemies without incurring the Lord, since they did not use the weapon that they prepared when they went with Achish. They have their warfare force. They have their warfare force readily available. அதாவது என்னன்னா இவங்க இப்ப யுத்தம் பண்ண போயிட்டு யுத்தம் செய்யாத திரும்ப வந்துட்டாங்க. சோ இவங்களுடைய அம்யூனிஷன் எல்லாம் ஆர்மர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடலாம். ஆனா இப்ப இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த 600 பேர் இவனோட கோஆபரேட் பண்ண போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்கனவே நம்ம கொல்லணும்னு பாக்குறாங்க. இந்த நேரத்துல இத நான் இக்னோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை, பீப்புள்ஸ் மைண்ட் செட்டை நான் இக்னோர் பண்ணிட்டு எல்லாம் யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா யாரும் ஒருவேளை வராது போயிட்டா
அது இட் வில் பி அதாவது எனக்கு ஒரு அவமானமான இன்சல்ட்டா எனக்கு மாறிடும் அப்படின்னு ஒருவேளை நினைச்சானா என்னவோ தெரியல. பட் த பாட்டம் லைன் அவன் வந்து ஆண்டவரை தேடினான். ஒருவேளை ஆண்டவரை தேடி ஆண்டவரே நீ கர்த்தரே பேசிட்டார் அப்படின்னு சொன்னா ஒருவேளை இந்த 600 பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய அது வந்து வாய்ப்பு இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்க வந்து சூழ்நிலை நிமித்தமாக என்னை எதிர்க்கிறாங்க. அங்க ஆண்டவர் பேசுறாருன்னா ஒருவேளை அவங்க வந்து என்னோட கூட வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு ஒருவேளை அவன் நினைச்சிருந்திருக்கலாம். ஆகையினால இந்த இடத்துல பிரச்சனை வந்து army was not intact. Probably David was not sure if the men would follow him if he asked them to. Probably they will obey God's command. God did answer David and asked him to pursue the enemies and promised David that he would overtake them and without fail recover all. எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொண்டு வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து தாவீது கிட்ட சொல்லுகிறார். அடுத்தது 9-10 படிப்போம். இன்னும் 2-3 வசனத்தை மட்டும் சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம். 9-10. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடைத்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இப்ப இதுல என்ன பாக்குறோம்னா மறுபடியும் அகைன் if we go back to the map, அங்க மேல ஆபெக்ல இருந்து சிக்லாக் வரைக்கும் வந்தாங்க. அது வந்து சாலிட் ரெட் லைன்ல பாக்குறோம். அதுக்கப்புறம் டாட்டட் ரெட் லைன்ல என்ன பாக்குறோம், அந்த சிக்லாக்ல இருந்து இந்த அமலகைட்ஸ் அந்த சிட்டிக்கு வருகிறத பாக்குறோம். அதுல இன் பிட்வீன் அந்த ஜேர்னில 2/3 அப்புறம் நம்ம அந்த ரிவர் பாக்குறோம். அதாவது பேசோர் ப்ரூக், அந்த பேசார் நதியை நம்ம பாக்குறோம். சோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. சோ அகைன் இந்த பகுதி என்னன்னு சொன்னா அகைன் மறுபடியும் ஒரு 12 இருந்து 15 மைல் தூரம். சோ ஆல்ரெடி அவங்க வந்து எத்தனை மைல் நடந்துட்டு வந்திருக்காங்க? 50 மைல் நடந்துட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இந்த ஆறு வரைக்கும், இந்த நதி வரைக்கும், இந்த ரிவர் வரைக்கும், அவங்க வந்து இந்த ப்ரூக் வரைக்கும் அவங்க நடந்து வந்த அதாவது தூரம் வந்து ஒரு 12 மைல். சோ 50ம் 12ம் ஏறக்குறைய 60 மைலுக்கு மேல அவங்க வந்து நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆக இதுல அந்த 600 பேர்ல ஒரு 200 பேருக்கு வந்து அதுக்கு மேல அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. தாவீது வந்து அங்க ஒன்னும் அதை பத்தி பேசாதபடிக்கு இந்த எல்லா சூழ்நிலையும் அவன் அறிந்தபடினால அவன் என்ன செய்யறான், சரி வரவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 400 பேரோட அவன் என்ன செய்யறான், அவன் புறப்படுகிறான். அப்படி புறப்பட போகிற அந்த நேரத்துல 11-12வது வசனத்துல பாக்குறோம், they found an Egyptian boy, ஒரு எகிப்திய ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த எகிப்திய பையன் வந்து ஆல்மோஸ்ட் he was about to die. அவனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட் எல்லாம் கொடுத்த உடனே அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு பலன் வந்து உயிரோடு கூட எழுந்துட்டு அவனோட பேசும்போது கடைசியில இவன் வந்து அந்த அதாவது சிக்லாக்கு போன அந்த கூட்டத்துல இவனும் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இவன் வந்து அந்த அமலேக்கியர் ஒருத்தனுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அண்ட் ஃபைனலி டேவிட் என்ன சொல்றான், எனக்கு அவங்க இருக்கிற இடத்தை காட்டுவியா அப்படின்றான். அப்ப அவன் சொல்றான், என்ன நீ கொண்டு போடாம அவங்க கையில திரும்ப கொடுத்துடாம இருந்தா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். So finally this boy led rest of the journey அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து அந்த நைட்டு எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப தாவீது என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் காலையில, அதாவது அன்னைக்கு நைட்டே ஆரம்பிச்சாங்களா இல்ல காலையில ஆரம்பிச்சாங்களா தெரியல, பட் அடுத்த நாள் ஈவினிங்குள்ள அவங்க செய்த காரியம் எல்லாரையும் கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப யாராவது ஒருத்தர் 19வது வசனத்தை மட்டும் படிங்க, அதோட முடிச்சுக்கோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். 18-19 ரெண்டுலயும் நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா எல்லாவற்றையும் தாவீது தன்னுடைய 2 மனைவிகளையும் விடுவித்துக் கொண்டான்னு பாக்குறோம். மற்ற எல்லாரையும் ஒன்று குறையாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். David recovered all. It's not a act of positive faith, but it was in the mind of God. தேவனுடைய சிந்தனையில இருந்த ஒரு காரியம்.
கர்த்தர் சொன்னார், யூ வில் ரெக்கவர் ஆல், நீ எல்லாவற்றையும் நீ ரெக்கவர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்லியிருந்தாரு. அதன்படி தாவீது எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது ஏதோ சும்மா சாதாரணமா ஏதோ எழுந்து போனதை போய் தேடி கண்டுபிடிச்சது இல்ல போராடி திரும்ப வாங்கிட்டது அது மாதிரி நம்ம நினைக்க கூடாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் காட்ஸ் சில்ட்ரன் வர்சஸ் காட்ஸ் எனிமீஸ். தேவனுடைய மக்களுக்கும் தேவனுடைய விரோதிகளுக்கும் இடையிலான ஒரு காரியம். இதுல இந்த மாதிரி ஒரு காரியம் வரும்பொழுது, அதாவது தேவனுடைய பிள்ளையா இல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிறவர்களான் பொழுது ஆண்டவர் ஒரு வைராக்கியம் கொள்வார். God will have a zeal for himself and thus he will have the zeal for us. அவர் முதலாவது நமக்காக வைராக்கியம் கொள்றதை காட்டிலும் தனக்காக வைராக்கியம் கொள்வார். ஆக அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். சோ அப்ப நம்மை தொடுகிறவர்களை ஆண்டவர் அவர் சாதாரணமா அவர் கவுண்ட் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க உன்னை தொடல என்ன தொட்டாங்க. சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்ன தள்ளினார்கள். ஆகையினால ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம முக்கியம் இல்ல, ஆண்டவர் முக்கியம். அது ஒண்ணுல நம்ம சந்தோஷமா இருக்கு கத்துக்கணும். ஆண்டவரை அதாவது என்னன்னா நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிறபடினால அவர் தனக்காக கொள்ளுகிற வைராக்கியத்தினால நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம். அவருடைய நாமத்துக்கு அவர் கொள்ளுகிற வைராக்கியம். ஆகையினால நமக்காக அவர் செய்கிறது, நான் சொல்றத தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு காட் ஃபர்ஸ்ட் நாட் மீ, நான் முக்கியம் இல்ல, கடவுள் முக்கியம், என்னுடைய தேவன் முக்கியம். ஆகையினால அவருக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு தேவன். எனக்காக அவர் வைராக்கியம் கொள்ளணும்ட்டு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எந்த விதத்திலையும் எனக்காக அவர் வைராக்கியம் கொள்றதுக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. அதுதான் தாவீது சொல்றேன், இது வரைக்கும் நீங்க என்னை கொண்டு வர்றதுக்கு நான் ஏமாத்திரம், என்னுடைய குடும்பம் ஏமாத்திரம். ஒருவேளை எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் we are nobody, we are nothing, நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா அவருடைய நாமத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்றாரு. நாம அவரோடு கூட இருக்கிறபடினால அவருடைய நாமத்துக்கு அவர் கொள்ற வைராக்கியத்து நிமித்தமாக நம்ம என்ன செய்யறோம்? அவராலே வாழுகிறோம், அவராலே பிழைக்கிறோம், அவராலே நம்ம அசைகிறோம். ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை. இத சந்தோஷமா இந்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இன்னைக்கு நம்ம ஜெபம், ஆண்டவரே நீங்க உங்களுக்காக, எனக்காக ஒண்ணும் இல்ல, உங்களுக்காக, ஆனா நானு உங்க பக்கம் இருக்கிறேன், உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுங்க, நானு உங்க பக்கத்துல இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அவருக்காக வைராக்கியம் கொள்ளும் போது நம்ம அவர் பக்கத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வைராக்கியம் எல்லாம் அந்த வைராக்கியம் நம்மை கவர் பண்ணிக்கும். அந்த வைராக்கியம் நம்மை கவர் பண்ணிக்கும். அதனால அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நம்ம மீதி காரியத்தை அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். நீங்க வீட்டுல இந்த மீதி அதிகாரத்தையும் 31வது அதிகாரத்தையும் நீங்க படிச்சுட்டு வந்தா நம்ம முடிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். தலையில விளங்கி கர்த்தரை அமைச்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே கூடி வர கிருபை கொடுத்தீர். அந்த வேத வசனங்களை வாசிக்கும்படியாகும். அதே கர்த்தாவே அதில் உள்ள ஆழங்களையும் அதில் உள்ள கர்த்தாவே ஏதோ ரச்சா அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு நீர் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்திற்காக நன்றி. அருமையான மேய்ப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏதோ ரச்சா வேத வசனங்களை எங்களுக்கு ஆய்கர்த்தாவே ஏதோ ராஜா ஆண்டவரே நேரம் எடுத்து அதில் காட்சி எல்லாம் கர்த்தாவே போட்டு ஆண்டவரே நாங்கள் படிப்பதற்கு ஆண்டவரே ஏதோ ராஜா லகுவாக ஆக்கி கொடுத்த அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கர்த்தாவே ஏதோ ராஜா தாவீது தன்னை கர்த்தரத்துல திடப்படுத்திக் கொண்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஏதோ ராஜா நாங்களும் கூட கர்த்தாவே பிரச்சனைகள் வரும்பொழுதோ ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில இருக்கும் பொழுது உம்மிடத்திலே நாங்கள் கர்த்தாவே பலனை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாலை போல எங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள் வரலாம் தகப்பனே, ஆனாலும் கர்த்தா நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை முன்னேறி செல்வதற்கு ஆண்டவரை உம்மிடத்திலே நாங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. ஆண்டவரே ஏதோ ராஜா
நாங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தாவே தோராச்சா எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று கர்த்தாவே குறித்திருந்தால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே அது மாத்திரம் நாங்கள் உணர்ந்து அதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தோராச்சா அருமையான பாஸ்டர் கூறினது போல கர்த்தாவே தோராச்சா நீர் எங்கள் மீது வைராக்கியம் கொள்ளும் பொழுது நாங்கள் உம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது அந்த ஒரு விசுவாசத்திலே கர்த்தாவே தோராச்சா நாங்கள் ஜெயம் குழுவர்களாய் நாங்கள் மாறுவோம். மீதியான நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம். தோராச்சா ஆன்லைன்ல கர்த்தாவே பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறோம். துதி எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்களுடைய மீட்பரும் எங்கள் ரட்சகருமா இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல மரத்துக்கு ஓ ஆமா